உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தான் துளசியா? ஆமா சார். குழந்தைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. என் உயிர் சார். இப்பதான் எனக்கு புரியுது. சார் வந்த வேலையை பாருங்க. ஸ்ரீகாந்த் ஆகிய நான் சுயமாக எழுதியிருக்கும் உயில் என்னுடைய மகளான தியா ஸ்ரீகாந்துக்கு என் சொத்துக்கள் முழுவதிலும் பங்கிருக்கிறது. இந்த உயிலில் நான் முக்கியமாக குறிப்பிடுவது, என் மகளுக்கு 18 வயது ஆகும் வரை அவளை நல்லபடியாக வளர்ப்பவர்களுக்கு எனது சொத்தில் சரிபாதி பங்கு போய் சேரும். என்னுடைய உயிலின்படி குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை நான் துளசியிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா கடமைகளையும் துளசி சரியாக பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது. அதனால் என்னுடைய அசையும் அசையா சொத்துக்கள், நிறுவனங்கள் அனைத்திற்கும் துளசியே பொறுப்பாளர். சொத்துக்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் சைனிங் அத்தாரிட்டியாக துளசியையே நியமிக்கிறேன். நிறுத்துங்க. எங்க அண்ணன் கூட இவளுக்கு வெறும் நிச்சயம் மட்டும்தான் ஆச்சு, கல்யாணம் நடக்கவே இல்லை. அப்புறம் எப்படி சொத்துக்கெல்லாம் அவங்க பொறுப்பாவாங்க? அவளுக்கு எப்படிங்க சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் கொடுக்க முடியும்? சான்ஸே இல்ல. அதெல்லாம் செய்ய முடியாது. சார் கொஞ்சம் நல்லா படிங்க. கல்யாணம் ஆகியிருந்தாதான் அவங்களுக்கு சொத்துன்னு இருக்கும். அந்த லைனை கொஞ்சம் சரியா படிங்க. இல்ல சார், நான் நல்லா படிச்சுட்டேன். அப்படி எந்த லைனுமே இல்ல. பிளாங்கா துளசின்னு மட்டும்தான் இருக்கு. உங்க அப்பா விட்டுட்டு போன சொத்து வெறும் 2-3 கோடி தான் இருக்கும். அதுல உங்க 2 பேருக்குமே பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் ஸ்ரீகாந்த் சார் சுயமா சம்பாரிச்சது. அதை யாருக்கு வேணா எழுதி வைக்கிற முழு உரிமை ஸ்ரீகாந்த் சாருக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் அவர் துளசிக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு. சான்ஸே இல்ல சார். என் அண்ணெல்லாம் அப்படி எழுதிருக்கவே மாட்டாரு. இவதான் என் அண்ணனுக்கு ஏதோ மாய மந்திரம் எல்லாம் பண்ணி அவரை மயக்கி இப்படி எல்லாம் உயில எழுத வச்சிருக்கா. அப்படிதான் சார் நடந்திருக்கணும். அவர் தங்கச்சியை விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கு எப்படி சார் எழுதி வச்சிருப்பாரு? அவருக்கு அவர் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் இருந்தது தெரியுமா? இவ சாதாரணமான ஆளே கிடையாது சார். கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என்னங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டீங்கன்னு மரியாதைக்காக தான் நாங்க வந்தோம். அந்த மரியாதையை நீங்களே எங்களுக்கு கொடுக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்லனா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? Please stop it. துளசி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். வா போலாம். இவங்க எல்லாம் பேசுறத கேட்கணும். நமக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், இறங்கடி கீழே. எனக்கு துளசி அம்மா கூட தான் போகணும். கீழே இறங்கு. ஏய், இறங்கு கீழே. இறங்கு கீழே சொல்றேன்ல. இறங்கு துளசி அம்மா. இறங்கு. இறங்கு. வா தியா, வா. இந்த பக்கம் வா. வா வா. இறங்குங்க மேம். மேம் தியா. தியா. மேம் ப்ளீஸ் மேம். துளசி வா போலாம். வா. அண்ணா வா தியா. துளசி. துளசி அம்மா போகாதீங்க. ஏய் உள்ள போடி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.